SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் சென்னை வடபழனி பன்முக கலை மற்றும் வணிகவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மாணவர்கள் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பேச்சாளர் தமிழருவி மணியன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் சென்னை வடபழனி பன்முக கலை மற்றும் வணிகவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தொடக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது. முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றலுடன் நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் வடபழனி வளாக பன்முக கலை மற்றும் வணிக கல்லூரியின் ஆங்கில பேராசிரியர் முனைவர் ஜே முத்துலேகா வரவேற்புரையாற்றினார். SRM கல்வி நிறுவன வடபழனி வளாகத்தின் நிர்வாக இயக்குநர் முனைவர் ஆர் வெங்கடேஷ் பாபு மாணவர்கள் தங்கள் தனித்திறன்களை வளர்த்து சாதிப்பதற்கான வழிமுறைகளை எடுத்துக் கூறி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்களை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பேச்சாளரும் எழுத்தாளருமான தமிழருவி மணியன் கலந்து கொண்ட நிலையில் இந்த கல்வியாண்டில் புதிதாக கல்லூரியில் சேர்ந்திருக்கும் மாணவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் கல்வியின் தேவை மற்றும் வெற்றி தோல்விகளின் தன்மைகள் குறித்தும் விளக்கி கூறினார். ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்ப்பது கல்வி மட்டுமே என்பதால் பேராசிரியர்களிடம் நன்கு பழகி ஒவ்வொருவரிடமும் உள்ள அறிவை பெற்று பயனடையுமாறு தமிழருவி மணியன் அறிவுறுத்தினார். மேலும் நம்மை சுற்றி பல்வேறு பள்ளங்கள் தோண்டி வைக்கப்பட்டுள்ளதெனவும் அதில் விழுந்து விடாமல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எனவும் தமிழருவி மணியன் கூறினார். பின்னர் IQAC ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் ஜெயஸ்ரீ நன்றியுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 1500க்கும் மேற்பட்ட முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த தொடக்க விழா நிகழ்வில் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த இளமை காலத்து வாழ்க்கையின் இரண்டு கரைகளாக இருப்பவை எப்படி ஒரு நதிக்கு இரண்டு கரைகள் இருக்கின்றனவோ அதுபோன்று இரண்டு கரைகளாக இருப்பவைதான் ஒரு கரை உங்களை ஈண்டெடுத்த பெற்றோர், மறுகரை உங்களுக்கு அறியாமையை அகற்றி அறிவை புகட்டுகின்ற ஆசிரியர்கள். இந்த இரண்டு கரைகளுக்கும் உட்பட்டு உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை, உங்கள் இளமை வாழ்க்கை பயணிக்குமானால் அந்த பயணம் வெற்றியை நோக்கித்தான் செல்லும். எனவே நீங்கள் ஒரு பக்கம் பெற்றோர், இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள், இருவரையும் நீங்கள் கடவுள் நிலையில் வைத்து போற்றி பூஜிக்க வேண்டும்.